என் அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். இது உங்கள் சரவணகுமார் சார். கண்ட்ரோல் இன்ஜினியரிங் சப்ஜெக்டை செமஸ்டர் எக்ஸாமில் பாஸ் பண்ணுறதுக்கு எப்படி படிக்கணுங்கிறத 10 டே ஸ்டடி பிளானாக பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டே 4க்கு உண்டான ஸ்டடி பிளான். இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா சரவணகுமார் மேக்ஸுங்கிற சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்மளால் முடிஞ்ச உதவியை நம்ம மற்றவங்களுக்கு செய்யலாம். இம்பார்ட்டன்ட் 14 மார்க்ஸ் கொஸ்டின்ஸ் ஃபஸ்ட் யூனிட்டில் இருக்கக்கூடியதை நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் போல் ஜீரோ பிளாட். யூனிட் 1 இருக்கக்கூடிய போல் ஜீரோ பிளாட் பார்க்க போகிறோம். இது எல்லாமே போர்டு எக்ஸாமில் இதுக்கு முன்னாடி கேட்டக்கூடிய கொஸ்டின்ஸ். ஒவ்வொரு கொஸ்டின்ஸ்க்கு பின்னாடி எந்த இயரில் கேட்டிருக்காங்கன்னு சொல்லி அதை மென்ஷன் பண்ணியிருக்கேன். இந்த ப்ராப்ளம் போல் ஜீரோ பிளாட் ப்ராப்ளத்தை நம்ம சால்வ் பண்ணி நம்மளுடைய சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். அதனுடைய லிங்க் உங்களுக்கு மேலே கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள். கண்ட்ரோல் இன்ஜினியரிங்கிற ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும், அதுக்குள்ளே போனீங்கனாலும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் ஜீரோஸ் கண்டுபிடிங்க, செகண்ட் ஸ்டெப்பில் போல்ஸ் கண்டுபிடிங்க, தேர்ட் ஸ்டெப்பில் டயக்ராம் வரையுங்க. அதாவது என்ன, நம்ம கண்டுபிடிச்ச இந்த ஜீரோஸும் போல்ஸையும் பார்த்திங்கன்னா நம்ம மார்க் பண்ணுறது. அதுக்கு அதில் என்னென்னா, நீங்கள் டயக்ராம் வரையும் போது அதாவது டயக்ராம் மீன்ஸ் அந்த கிராஃப் நீங்கள் வரையும் போது அந்த ஸ்கேல் எழுதுங்க. ஸ்கேலுங்கிறது என்ன, எக்ஸ் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் = 1 யூனிட், ஒய் ஆக்சிஸ் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அது எழுதணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1 சென்டிமீட்டர்னா ஒய் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் = 1 யூனிட்னு எழுதுங்க. அப்போ ஃபோர்த் ஸ்டெப்பில் ரிசல்ட் எழுதுங்க. ரிசல்ட் எவ்வளோ ஜீரோஸ் இருக்குது, எவ்வளோ போல்ஸ் இருக்குதுன்னு சொல்லி அதை எழுதுங்க. இது ரொம்பவே ஈஸியான ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளத்துலனா ஒரு ப்ராப்ளம் கூட மிஸ் பண்ணாமல் எல்லாமே சால்வ் பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த ப்ராப்ளம் எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.